வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் கேரளா ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இதுக்கு முன்பே வெளியிடப்பட்டு பார்ட் 1 வெளியிடப்பட்டிருக்கு. அதுவே தப்பு, அது வெளியிட்டதே தப்பு. இந்திய சென்சார் போர்டு இருக்குல்ல, அந்த சென்சார் போர்டு பராசக்தி படத்துல தீ பரவட்டும்ங்கிற வார்த்தைக்கு அதிர்ந்து நீதி பரவட்டும்னு மாத்துறாங்க. இவங்க புரொபகேண்டா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீதி எங்கேயுமே பரவ போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்பதான் இந்த வாரமே நீங்க ஜட்ஜஸோட கோர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஜட்ஜ் என்னங்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் சொல்றாரு, மின்சாரத்துறை சார்ந்த ஒரு வழக்கு, அதுல போய் மாநிலங்களுடைய இலவசத்தை விமர்சிக்கிறாரு. இனி ஒரு வழக்கறிஞர், ஒரு பெண் வழக்கறிஞர், ஆணும் பெண்ணும் எப்படி திருமணத்திற்கு முன்பாக உடல் சேர்க்கையை பத்தி யோசிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் இது இல்லாம இனி ஒரு இவங்களுக்கெல்லாம் சீனியரா அவருக்கு இவங்களோட வழிகாட்டியா அவர் இருந்தாரு. அவரை நிறைய நல்ல தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. அவரை வாழ்த்தியெல்லாம் எழுதிருக்கோம். இடபிள்யூஎஸ் வழக்கு சார்ந்தும் அவரோட பெஞ்சில் நல்ல தீர்ப்புகள்லாம் கூட வந்திருக்குது. ஆனா அவர் பாபர் மசூதி வழக்குல ராமர் கனவுல சொன்னதை தீர்ப்பா சொன்னேன்னு சொன்னாரு, பப்ளிக் மீடியால சொன்னாரு. ஸோ இப்ப இப்படி எல்லாம் நீதி இவங்க புரொபகேண்டால, இவங்க அஜெண்டால, RSS அஜெண்டால நீதி பரவுற விதம் இப்படித்தான். ஸோ அதனால இந்திய சென்சார் போர்டு அதுல நீதி பரவட்டும்னு மாத்தினாங்க. அதுல நீதி பரவட்டும்னு மாத்தணும்னு தோணுன இவங்களுக்கு ஒரு மாநிலத்தினுடைய ஹார்மோனிய புரோக் பண்ற மாதிரியான ஒரு படம், வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை பரப்பக்கூடிய ஒரு படம். அது முதல் ஃபைல் வந்தப்பவே பேரை மாத்திருக்கணும், ஸ்டேட் பேர் அதுல வச்சிருக்க கூடாது. மாறாக இப்போ நீங்க மணிப்பூர் ஸ்டோரின்னு ஒரு படம் எடுப்பீங்களா? குஜராத்ல நீங்க பண்ண அட்டூழியம் இருக்கு, மோடி பண்ண அட்டூழியம் கொஞ்சமா நஞ்சமா, அங்க நடந்த RSS அட்டூழியம் கொஞ்சமா நஞ்சமா? அது பஜ்ரங் தள் ஸ்டோரி, குஜராத் ஸ்டோரி அப்படிலாம் எடுக்க முடியுமா? எடுத்து போட வேண்டியதானே. ஆனா கேரளால இவங்க படத்துல காட்டுறாங்கல்ல, அந்த காட்சியே பொய்யான காட்சி. அது மாதிரியான நிறைய மலையாளிஸ் சார்கஸ்டிக்கா விமர்சிச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போடுறாங்க. ஆனா கூட இப்ப வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மலையாளிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மேல இந்த படம், இந்த டைட்டில் ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு வித பாதிப்பு, த்ரெட்டனிங்க கொடுக்கக்கூடிய RSS காரர்கள் அங்க இருப்பாங்க. RSS காரனுக்கு மத்தியில ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது த்ரெட்டனிங்க உருவாக்கும். இந்த படம் எவ்வளவு பெரிய த்ரெட்டனை கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு படத்தை எப்படி இவங்க வெளியிடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்படி இதை பத்தி எல்லாம் யோசிக்காம